ஏன்னா இப்ப 2 பிள்ளைங்க வந்தாங்களே, அது யாரு? அந்த பிள்ளைங்க தானே? ஆனா பைத்தியாரா, அந்த பிள்ளைங்க யார் தெரியுமா? யாரு? ஏன் பிள்ளைங்க? அதான் ஊம்பல இல்ல, வாய்ப்பு இல்ல. ஏன் பிள்ளைங்க? அதான் ஊம்பல. பாவமாகுது. ஏன் நான் பெத்த பிள்ளைங்கயா? அதான் யாரு ஊம்பல? உங்களுடைய பிள்ளையா? அப்படி கேளு. சரிங்க, என்னுடைய பிள்ளைகள். ஏன்னா 2 பிள்ளைங்க வந்தாங்களே. ஆமா. ஏதோ 2 பிள்ளைங்க நமக்கு ஏதோ ஜாயிண்ட் ஆவாங்களா? பொறுமை இன்னும் 10 வருஷம் தாங்கணும். எதுக்கு ஜாயிண்ட் ஆகுறதுக்கு? ஏன்னா ஏதோ 2 பிள்ளை நம்மளுக்கு ஆகுமா? என்ன ஆகுமா? சாந்தலக்கா. ஏய், என் பிள்ளைங்க அப்படி இல்ல, பத்திரமா தங்கம். என்னது பத்திரம் தங்கமா? நான் இப்ப தெரியும். என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன சமாச்சாரம் ஆகி போச்சுனா. உன்னுடைய வாழ்க்கையில சின்ன சமாச்சாரமா? ஆமாண்ணா. என்ன சமாச்சாரம் சொல்லு. ஏன்னா நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரு. 2 பேரு? ஆமா. சரி. எங்க அப்பா ஒருத்தன், எங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் சரி ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகல. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் கேக்குற? எங்க 3 பேருக்கு 3 விதமான நோய் இருக்குது. என்ன சொல்ற? 3 பேருக்கு 3 விதமான நோயா? ஆமா. என்ன நோய்? என்ன நோயின்னு கேக்குற? எங்க அப்பனுக்கு சொரிச்சிருங்க. கண்டாரோட பையன் என்னார பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே திரிவான். ஆமா, சொரிச்சிருங்க. ஆமா. சரி. அண்ணனுக்கு? எங்க அண்ணனுக்கு சளிமுக்க. என்னாலும் ஒழுந்துட்டே தெரியும். என்னாலுமே ஒழுந்துட்டே திரிவான். சரி சரி. எனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன நோவு? எனக்கும் கண்ணு போல தொடருதா? பூல கண்டுபிடிச்சுவேன். ஆமா. சரி சரி. அதனால 3 விதமான நோய் இருந்தா யாரோ பொண்ணு தருவாங்களா? இல்லப்பா, இப்ப நல்லா இருந்தாலே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. எங்க சொட்டைங்க எல்லாம் இன்னுமா பொண்ணு தள்ளிட்டு இருக்கிறோம். எதுக்கு? இடம் தள்ளிட்டு இருக்கிறோம். அதனால 3 பேர் நோய் இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி பொண்ணு தருவாங்க? அதனால நோவுன்னு சொல்றல, என்ன நோவு? அதான் கூத்து இங்க வருது, தேஜி போறதான் இல்ல. அதனால திடீர்னு சேலத்துல இருந்து ஒரு தகவல் வருது. தகவல் வருது. ஆமா. என்ன தகவல்? ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்க, இன்னொரு வீட்டுல அண்ணன் தம்பி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரி சரி அப்படின்ட்டு செய்தி வருது. எங்க அப்பா இருந்துட்டு உடனே என்ன சொல்றான்? சேலத்துல இருந்து அதான் வருது புரோக்கர் மூலியமா. ஆமா. 3 பொண்ணுங்க இருக்குது. ஆமா. ஆனா அண்ணன் தம்பிக்கு மட்டும் தான் தருவோம். ஆமா. மத்த யாருக்குமே தர மாட்டேன்னு அண்ணன் தம்பியா இருக்கணும். அதே பரவாயில்ல. சரி. அண்ணன் தம்பியா இருக்கிறப்ப நான் எங்க அப்பா என்ன சொல்றான்? என்ன? பசங்களா, நான் உங்களுக்கு என்னைக்குமே கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது. சேலத்துல ஒரு தகவல் வந்திருக்குது. என்ன தகவல்? ஒரு வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்காங்க, பொட்டு பிள்ளைங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்க. சரி. ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிக்கு இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு தகவல் வருது. சரி சரி. அப்படின்ட்டு நாங்க இருந்துட்டு டிப்டாப்பா கிளம்புறோம். எங்க? சேலத்துக்கு. பொண்ணு பாக்குறதுக்கு. ஆமா. பொண்ணு பார்த்து கிளம்புனே எங்க அப்பா என்னன்னு சொல்றான்? என்னன்னு சொல்றான்? பசங்களா, எந்த காரணத்தை கொண்டு எந்த பெரியவா தலைமுக்கு சிந்திராத. சரி. சின்னவா, கண்ணு புலி எடுத்துறாதா, சிந்திரான்னு சொல்றேன் எங்க அப்பா. சரி சரி சரி. ஏன்னா கண்டுபிடிச்சு விடுவாங்களா? நோவை கண்டுபிடிச்சா பொண்ணு தர மாட்டாங்க. அதனால என்ன சொல்றான்? நாங்க கட்டா இருக்கிறோம், கண்டாரோட பையா நீ தொலைஞ்சிடாத, நீ பண்ற வேலை போற பக்கம் பொண்ணு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என் அண்ணங்கார சொல்றான். அப்படி சொல்லும்போது அங்க போனே மாப்பிள்ளை போயிட்டோம். வாங்க 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 வாங்க. ஆமா, பலமா இருக்கிறப்ப நீங்களா பொண்ணு வீட்டுக்காரங்களா, நீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு ஒரு அறிமுகம். அறிமுகம் சொன்னே. சரிங்க, வந்துட்டோம், பொண்ணு காமிங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்றோம். பொண்ணு காமிக்கிறதா? பொண்ணுலாம் காமிக்க முடியாது, சாப்பிட்டாதான் பொண்ணு காட்டுவோம். அவங்களுடைய வழக்கு அப்படி. ஆமா, சாப்பிட்டாதான் பொண்ணு காட்டுவோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணோம்? எங்களுக்கு தான் 3 என்னென்ன சாப்பாடுல என்னென்ன காய்கறி போட்டுக்கிறாங்க? கத்திரிக்காய், கத்திரிக்காய், பொடலங்காய், ஒவ்வொரு போண்டாக்கும் ஒவ்வொரு முழு 10 மிளகா. ஆமா.
அப்படி பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட வச்சுட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். ஏண்டா பருப்பு குழம்புல சொரிசரங்க இருக்கிறது கத்திரிக்காய் போட்டா என்ன பண்ணும்? அறுப்படுத்துக்கோ. எங்க அப்பனுக்கு நினைப்படுத்திடுச்சு. அப்படியே தம் கட்டிட்டு உட்காந்துருக்கா கண்டாலும் கத்திரிக்காய் குழம்பு தின்ன உடனே சொரி வந்துருச்சு. ஆமா சரி சரி. அப்புறமேட்டு ஏன்னா சளிமுக்கி இருக்கிறவனுக்கு போண்டால பச்சை மிளகாய் போட்டா என்ன பண்ணும்? சளி ஒழுவோம். சளி ஒழுவோம். அவன் சோரத்துமானா சளி தொடுப்பானா. அதனால ஒரு மூக்குல புடிச்சுங்கிற இன்னொரு மூக்குல இழுத்து புடிச்சு இழுத்துட்டு கிடக்கிறான். சரி. அதனால இழுத்த பிறகு எங்க அப்பா எப்படி ஐடியா எடுக்கிறான்? எப்படி? நான் எங்க உட்காந்து கேக்குறேன். எங்க? நான் போய் லைட்டு அந்த வீட்டுல ஒரு மூலையில ஒரு குண்டு பழுப்பு, அந்த குண்டு பழுப்பு பக்கத்துல போய் நான் தான் எனக்கு தான் பொண்ணு கிடைக்கணும்ட்டு நான் படிச்சும் தெரிய போய் உட்காந்துட்டு போயிடல. லைட்டு உட்காந்துட்டேன். ஆமா சரி சரி. அந்த லைட் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கும் அந்த லைட் பூச்செல்லாம் கண்ணுக்கு மேலேயே வந்து உட்காருது. பாவம் பாவம். என்ன பண்ணுவேன்? பூளை கண்டுபிடிச்சுவேன். அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த பூச்செல்லாம் கண்ணிலே போடும். ஆமா அப்படி பட்டனே எங்க அப்பா எப்படி எடுக்கிறான்? எப்படி? அவனால முடியலையே. ஏ பசங்களா, ஓய் நம்ம சேலத்துல விட்டு இறங்கணுமே, பஸ் எப்படி போகுது? எப்படி? அப்படியே இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ்ன்னு சொல்லிட்டான். இப்படியே சொல்லிட்டாவே. ஆமா. ஏன்னா சொரியிறது மாப்பிளோட பொண்ணு வீட்டுக்காரருக்கு தெரிய கூடாது. ஆமா. சரி சரி. எங்க அப்பங்கார தப்பிச்சிட்டான். அடுத்தது எங்க அண்ணங்காரே போய் என்ன பண்ணான்? என்ன பண்ணா? கூப்பிட்டு சொல்லுது. ஏப்பா ஓய் என்னப்பா பஸ் போகுது? நம்ம கிழக்கால தோட்டத்துல கிழக்கால தோட்டத்துல பஸ் அந்த பக்கம் எப்படி போகுது? எப்படி? அப்படியே இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ், இங்க ஒரு பஸ் அப்படின்னு அவனுக்கு தள்ளி சொல்லிட்டான். ரெண்டு பேருமே தள்ளிட்டாங்க. ஆமா. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? அப்படியே ஊம்புற மாதிரி லைட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்பனும் சொரிஞ்சிட்டான். ஆமா. அண்ணனும் சளியை இழுத்துக்கிட்டான். நாம எப்படா தப்பிக்கிறது வழின்னு பாத்துக்கிறேன். திருன்னு முடிச்சிட்டு இருக்கிற லைட் பார்த்தாலும் உட்காந்துட்டு. அப்புறம் என்னதான் பண்ண? ஏப்பா ஓய் என்னப்பா பஸ் போது பேசிட்டு இருக்கிறீங்க? நான் எப்படி முடிவு எடுத்தேன்? எப்படி எடுத்த? எங்க அண்ணன் சொன்னது தப்பு, அப்பன் சொன்னது தப்பு, அண்ணன் சொன்னது தப்பு, அப்பன் சொன்னது தப்பு அப்படின்னு பூச்சி எல்லாம் முடிக்கிட்டேன். சரி சரி. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க திடீர்னு என்ன சொன்னாங்க? என்ன? எங்கயோ நோவு புடிச்சு பாருங்க தான் வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டு நாளை கழிச்சு வாங்க, உங்களுக்கு தபால் பட்டியல போட்டு அனுப்புறோம். என்ன பொண்ணையா? இல்லையா தகவல் சொல்றோம். ஓ அப்படி. ஆமா. அப்புறம் அதனால நாங்க வந்துட்டோம். பொண்ணு வேணா ஒண்ணு வேணான்னு ஓடி வந்துட்டீங்க. சரி சரி. இந்த பொண்ணாச்சு திக்குமா உடனே தள்ளி விடுற பாரு.